ஹே காய்ஸ், இன்றைக்கி ஒரு புது விலாக் பார்த்துருவோமா? இன்றைக்கி சாட்டர்டே. எங்கள் அம்மா ஊருக்கு போனனால நான் தான் சமைக்க வேண்டியதாக இருந்தது. மற்ற டேலாம் சாட்டர்டேனா நல்லா தூங்குவேன். இந்த வாட்டி எங்கள் அம்மா ஊருக்கு போனனால நான் தான் இருந்து சமைச்சேன். எங்கள் பாட்டி வந்து சாதம்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் வந்து பூசணிக்காய் வதக்கி சப்பாத்தி சுட்டு குருமா வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு மிக்சியில் அரைக்க தெரியாது. ஸோ தக்காளி வேக வச்சு தோலை பீல் பண்ணி அப்போ மட்டும் நம்ம அறிவை யூஸ் பண்ணி அறுத்து வச்சு அப்படியே வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூசணிக்காவும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி சுட்டால் சப்பாத்தி புசுன்னு வந்துச்சு. எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சப்பாத்தி சுட்டு புசுன்னு வந்திருக்கே. பரவாயில்லையே நம்ம சுட்டும் சப்பாத்தி புசுன்னு வருதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்படியே நினச்சிட்டே இருக்கும்போது என் தம்பி கூப்பிட்டான். கத்திக்கிட்டே இருந்தா, இதுக்கெல்லாம் இவ்வளோ கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு அதிசயம். எங்கள் வாழை மரம் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. ஆனால் அந்த உடஞ்சி விழுந்த மரத்துலேயும் வந்து ஒரு பூ பூத்து காய் இருந்துச்சு. இது அதிசயமா இல்லை எனக்கு எங்கள் வீட்டில் மட்டும் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்துட்டு எங்கள் தலைவர் வந்தார், குட்டி தலைவர். அவர் கூட விளையாடிட்டு அவர் தூங்க வச்சாச்சு. எப்பயுமே இவர் தூங்கவே மாட்டார், அடங்கவே மாட்டார். இன்றைக்கி வந்து தூங்கிட்டு அமைதியாக. அப்புறம் நம்ம தான் என்ன பண்ணாலும் எதுவுமே பர்ஃபெக்டாக வராதே. கடைசியில் அந்த புசுன்னு இருந்த சப்பாத்தியும் கருகி போய் நாசமாக போச்சு. சம்பவம் ஆகிட்டு இன்றைக்கி இதுதான் சம்பவமே. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு எனக்கு கொன்னே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நானும் தம்பி உட்காந்து குருமாலாம் வச்சு சாப்பிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டே உட்காந்துருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். தலைவர் தூங்கிட்டு இருந்தால் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் 2 மணி நேரம் கழித்து எழுந்துட்டார். அவர் எழுந்ததுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஐஸ் கட்டி வந்து என் தம்பி எடுத்துகிட்டு இருந்தான். அதே 2 பேரும் சாப்பிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அவன் அப்படியே பல்லில் கடிச்சு அப்படியே கடுக்கு முடுக்குன்னு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி ஐஸ் கட்டி சாப்பிட்ருக்குறான். எங்கள் அக்கா அதை விட சாப்பிட்ருக்குறாங்க. நமக்கு சாப்பிட்டா பல்லே கூசுதப்பா, அவ்வளோ சாப்பிட்றான். அது கொடுக்கலான்னு சொல்லி ஒரே அழுக. அதுக்கப்புறம் தான் கொடுத்தோம், சாப்பிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஒரு தூக்கத்தை போடலான்னு சொல்லி படுத்தா இவர் வந்து அலையா விருந்தினர், பக்கத்து வீட்டில் இருக்கிற பூனை. ஸோ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து படுத்துட்டார். இவர் படுத்துட்டு எந்திரிச்சு போகவே மாட்டேன்ட்டார். சரி இது போகாதுன்னு சொல்லிவிட்டு நான் கம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டு அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் நான் தூங்கி எழுந்ததுக்குள்ளே எங்கள் அம்மா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் கிளம்பி சந்தைக்கு போயிட்டோம். இன்றைக்கி சனிக்கிழமைல. ஸோ சந்தைக்கு போயிட்டு எப்பயும் போல் நான் கூட தூக்கிட்டே போயிட்டேன். எங்கள் அம்மா வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு, இதை சொல்ல மறந்துட்டேன், என் தம்பி வந்து அந்த மாவு மாதிரி இருக்க ஒரு கேக் இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அதை அவனுக்காகவே அங்கே போய் வாங்கினாங்க. நான் இதுவே எனக்கு பானிபூரி வேணுமா நான் சொல்கிறேன், எனக்கு வாங்கி தரல. சரி அதை வாங்கிட்டு அப்படியே எங்கள் அம்மாவுக்கு ஒரு தேங்காய் பருப்பி எனக்கு ஒரு பால்கோவா வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே நாங்கள் சந்தைக்கு நடந்து போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நாங்கள் நேரமாக போனனால கூட்டமாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு எங்கள் அம்மா வேகமாக போய் காயெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ காயெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நம்ம ஐட்டம் பஜ்ஜி போண்டாலாம் இருக்கும்ல, அதையும் வாங்கிட்டு அது அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் சந்தை விட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் கிளம்பி போயிட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி உங்களுக்கு டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்ப நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். பாய்.